ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபரல் பார்ட்டி, கனடாவோட லிபரல் பார்ட்டி புது பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புது பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி. இவரை பற்றி பார்த்தா சரி, இவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டாக இருக்கட்டும், ஃப்ரேசராக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த இமிக்ரேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது யாருமே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பேசாத ஒருத்தவரை புதுசாக தலைவராக்கியிருக்காங்க லிபரல் பார்ட்டிக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அவர் என்ன தான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் எடுத்து படித்ததாக இருக்கட்டும், இல்லை நியூஸில் ஃபஸ்ட்டு வந்து நியூஸில் பார்த்தேன், ஷார்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நான் உடனே என்ன பண்ணேன், விக்கிபீடியாவில் எடுத்து அவரை பற்றி படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லிபரல் பார்ட்டியில் எந்த ஒரு பதவியிலையும் இல்லாத ஒரு மனுஷன். ஸோ லிபரல் பார்ட்டியில் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து ஒரு அரசியல் பதவிக்கு வராரு, நேராக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்படி எந்த ஒரு அரசியல் பதவியிலுமே இல்லாமல் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்களா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம். ஏன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்குது. அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது 2007, 2008, 2009, 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 4 வருஷம் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்துச்சு. அந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்போது கனடாவை மீட் எடுத்ததில் முக்கியமான பங்கு வச்சவர் அவரும் ஒருத்தர். ஸோ என்ன பதவி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் கனடாவோட கவர்னராக இருந்திருக்கார் 4 வருஷமாக. ஸோ கிட்டத்தட்ட 2013 வரைக்கும், 4 வருஷம் இல்லை, அந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் முடிஞ்சு அதை மீட் எடுக்கிற வரைக்கும் 2013 வரைக்கும் பேங்க் ஆஃப் கனடாவோட கவர்னராக இருக்கு. 2013 அது எங்கேயோ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூகேவோட ஒரு முக்கியமான ஒரு பேங்க், அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ யூகேல எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதவிக்கு வந்து யூகே பான் அண்ட் பாட்டப் தான் பண்ணுவாங்க. மொதல் டைம் வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் வந்து இங்கே வந்து யூகேல வந்து ஒரு மிகப்பெரிய பதவி வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக யூகேல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களாம் பதவி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்தளவு வந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட அதில் ஒர்க் பண்ணிவிட்டு கனடாவில் வந்திருக்காரு. ஒரு எக்கனாமிஸ்டாக அவரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து சொல்ல முடியாது நம்மளால், அவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதை முடிச்சுட்டு என்ன அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிபரல் பார்ட்டியில் போட்டி போடுறாரு. நிறைய பேர் இருந்தாங்க, லைக் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டாக இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க இந்த போட்டியில். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், லீ பிளாங்காக இருக்கட்டும், இல்லை இமிக்ரேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், ஃப்ரேசர் பழைய இமிக்ரேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹவுசிங் மினிஸ்டராக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் தெரியும் நமக்கு. அவங்க வந்து ஒரு நேரலையில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்கனாவே தெரியும் இவங்க யாருன்னு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம மார்க் கார்னியை பார்க்கும்போது இவர் நம்ம பார்த்ததே இல்லை, யார் இவர் புதுசாக கொண்டு வந்து லிபரல் ரேஸில் இருக்கார், அவர் தான் வின் பண்ண போகிறாருன்றாங்க. அவர் பேச்சை கேட்போம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமெரிக்கா வந்து இந்த ட்ரேட் வார் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தார். அவரோட பேச்சு ஒன்றும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பாயிண்ட் பக்காவாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஓகே, கன்சர்வேட்டிவ்ஸ் லீடர் வந்து பியர் பொலியோர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த ஆப்போனண்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஸ்ட்ராங்காக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் இவர் வந்து பயங்கரமாக அவர் வந்து எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து போட்டிங்கிறது ஒரு சமதளத்தில் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பான் அண்ட் பாட்டப் இன் கனடா, நார்த் வெஸ்ட் டெரிட்டரியில் சின்ன ஊரில் பிறந்துட்டு எட்மண்டனில் வளர்க்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிறைய படிச்சிருக்காரு. எக்கனாமிக்கெலாம் அவர் வந்து நிறைய டிகிரிஸ் பண்ணியிருக்காரு எக்கனாமிக்கில். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பரிச்சயமானவர் தான் போல் இருக்குது. கொஞ்சம் இங்கே கனடாவில் உங்களுக்கே தெரியும், ஏஜிங் பாப்புலேஷன் அதிகம். ஸோ அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் போல் இருக்கு இவரை. ஏன்னா அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் அந்த பொருளாதாரத்தை வந்து மீட்டு எடுத்து வந்ததில் இவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். மார்க் கார்னியோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இப்போ வருவோம், மக்கள் வந்து மார்க் கார்னியை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது அடுத்த எலெக்ஷனுக்கு. இந்த நவம்பரில் வந்து எலெக்ஷன் இருக்கணும், கனடாவோட ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 7 மாதத்துக்கோசரம் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஒரு 7 மாதம் தான் இருக்குது, நவம்பரில் எலெக்ஷன் இருக்கணும். இவர் வந்து 7 மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து இவங்க என்டிபியோட நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கும், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்குது இங்கே, இந்தியா மாதிரியே தான். ஸோ வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டால் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து லிபரலும் என்டிபியும் சேர்ந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஓட் போட்டதுனால இவர் வந்து பிரைம் மினிஸ்டர். இப்போ அடுத்து வந்து நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன பண்ண போகிறாங்க, கானிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில. அது வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்டை கூட்டும் போது தான் தெரியும். மார்ச்சில் பார்லிமெண்ட் கூட்டுருவாங்க. ஸோ இன்கேஸ் முன்னமே எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரேட் வார் நடந்ததில் லிபரல்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லிபரல் வந்து யூஎஸை எதிர்த்த விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாங்க. இதுவும் லாஸ்ட்டாக போட்ட டாரிஃபில் வந்து சூப்பராக பேசியிருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. வந்து அப்போ தான் அவரோட எபிலிட்டியே நல்லா தெரிஞ்சு. ஹீ இஸ் அ வெரி குட் லீடர். ஸோ கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் இப்போ வருதா நவம்பர் வருதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த எலெக்ஷனில். ஓகே, அதை ஒரு பக்கம் வைப்போம். ஜஸ்டின் ட்ரூடோ கிட்டத்தட்ட 9 வருஷம் அவரோட பீரியட் முடிச்சிருக்காரு. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கனடாவோட வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒபாமா பீரியட்லேருந்து டொனால்ட் ட்ரம்ப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோ பைடன், திரும்ப டொனால்ட் ட்ரம்ப், இத்தனை பிரைம் மினிஸ்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஃபைட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் யூஎஸ் கூடவே வந்து ஜாயின்ட் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்தில். இது ஒர்க் பண்ணதும் இல்லாமல் எங்கெல்லாம் ப்ராப்ளமோ அந்த கண்ட்ரீஸ்லாம் கண்டிப்பாக கூட நின்றுருக்காரு. ஆப்கானிஸ்தானில் ப்ராப்ளமா, அங்கே போயிட்டு இது மாதிரி வந்து வி வில் பிரிங் யூ பேக். சிரியாவில் ப்ராப்ளமா, வில் ஹெல்ப் யூ. நிறைய இடத்துல போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 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 நல்ல விஷனரி லீடர். 9 வருஷம் முடிச்சிட்டாரு. அவர் வந்து என்ன நடுவில் வந்து போன வருஷம் அவருக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பலைகள் இருந்துச்சு. அது வந்து குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது அவர் நிறைய அந்த டாக்ஸஸ் அது இதுன்னு போட்டு பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த டாரிஃப் வாரில் ஒரு ஹேண்டில் பண்ண விதத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து கன்சர்வேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா பியர் பொலிவருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது. பியர் பொலிவருக்கு வந்து இருந்த சப்போர்ட் 2024 எலெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பியர் பொலிவர் வின் பண்ணிடுவார், ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜாரிட்டியில் வின் பண்ணிடுவாருன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, டாரிஃப் அப்போ எங்கேயோ அவரை வந்து பெருசாக காட்டலையோ, மீடியா வந்து ஷோகேஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. அங்கே வந்து லிபரல்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் வரும் நாட்களில் மார்க் ஹனி எப்படி ஸ்கோர் பண்ணுறாரு, அடுத்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணுவாரா, என்ன நடக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாதார வல்லுநருங்கிறனால கனடா இப்போ இருக்க நிலமையில் யூஎஸோட $1 கனடாவோட 70 சென்ட்ஸ், கனடாவோட 70 சென்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட கன்வர்ஷன் ரேட் சொல்கிறேன். ஸோ ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதாவது கனடாவோட $1 யூஎஸோட 70 சென்ட்ஸ். ரொம்ப வந்து கனடாவோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, டாலரோட மதிப்பு. இதெல்லாம் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி மதிப்பு இதெல்லாம் மீட் எடுப்பார் அப்படின்னு நம்பி தான் வந்து லிபரல்ஸ் வந்து அவர் எலெக்ட் பண்ணி அவரை கொஞ்சம் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி ஜஸ்டின் ட்ரூடோ யங்கஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அரௌண்ட் 50 தான் இப்போ இருக்கார். அவர் எலெக்ட் பண்ணும்போது 40+ இருந்தார், இப்போ 50+. இவர் வந்து பார்த்திங்கன்னா 59 இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் ஏஜ்டு. பட் ஆனால் இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கார். பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அடிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து பியர் பொலிவருக்கு பயங்கர ஒரு ஆப்போனன்ட் லீடர். கண்டிப்பாக வந்து இந்த சண்டை வந்து சமதளத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இன்னும் கனடாவில் என்ன நடக்க போகுது, அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். இந்த மார்க் கர்னி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விக்கிபீடியா பேஜாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.